எஸ்பி முத்துராமன்ட்ட போய் கேட்குறாங்க. இல்லை நான் என் பையனை சினிமா பக்கம் வரல, அவனை நான் ஒரு பெரிய டாக்டராக போகிறேன். ஷெட்டு பூரா காத்துட்ருக்கோம். காத்துட்ருக்கிற பொழுது இவர் 10 மணிக்கு வரேன்னு சொல்லுவார். 8 மணிக்கே ஷெட்டு பூரா ரெடி ஆகிடும். 12 மணிக்கு தான் வருவார். நீங்கள் ராகினி கர்ப்பமாக இருக்கிறது அவங்க குடும்பத்துக்கு தெரியுது. அந்த குடும்பம் திருமணம் பண்ணிக்கங்க அப்படின்னு கார்த்திகை கேட்குறாங்க. இவர் தட்டி கழிக்கிறார். 15 கூட்டம் 10 மீட்டிங். ஆனால் 1-2 கலந்துக்குவார். கலந்துட்டு ரூம்லேயே படுத்துட்டு ரூமை உள்ளே பூட்டிக்குவார். கார்த்திகை அடி, ராகினிக்கு அடி, 2 பேருக்கு அடி உத. ஏவிஎம் செட்டை கலவரமாகி போச்சு. சிலுக்கு மரணம், சோபா மரணம், சிரிப்பிரியா மரணம்னு செய்தி வந்து. பிகின் சினிமா யூடியூப் சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நமக்கு தெரியாத நிறைய விஷயங்களை நம்மளோட பகிர்ந்து கொள்வதற்காக நம்மளோடு இருந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சினிமா மட்டுமல்லாமல் அரசியலையும் ஈடுபாடு காட்டுற நடிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா நவரச நாயகன் கார்த்திக் அவர்கள் எப்படி தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தார்? அவருக்கு அரசியலோட ஆசை எங்கே தொடங்குச்சு? இல்லை, அவர் ஒரு முதல் படம் அலைகள் ஓய்வதில்லை. அந்த படத்தினுடைய டைரக்டர் பாரதி ராஜா பல இளைஞர்களை தேடி அலைகிறார். பள்ளிக்கூடமாக அலைகிறார். அப்போ அவருக்கு அவருடைய கற்பனை கதாபாத்திரம் அவருக்கு கிடைக்கவே இல்லை. பையன் வெகுளியாக இருக்கணும், துருதுருன்னு இருக்கணும், கொஞ்சம் சீரியஸாகவும் இருக்கணும். 3 கேரக்டர் அவருக்கு பண்ணுறாரு. அப்போது துருதுருன்னு இருக்கிற பையன் பார்த்தா ரொம்ப அப்பாவியாக இருக்கான், கொஞ்சம் சீரியஸ் இல்லை. அப்போது உறுதியாக இருக்கக்கூடிய அந்த முகத்தில் எமோஷன் காட்டணும். இப்படி அவர் தேடி அலைஞ்சதில் ஒரு நாள் காரில் போயிட்டு இருக்கும்போது தெருவில் கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்காங்க கொஞ்சம் பசங்க. காரை நிறுத்தி பார்க்குறாரு. ஒரு மாணவன் இன்னொரு மாணவன் கூட சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறான். கிரிக்கெட் பால் தப்பாக போச்சுது. அப்போ இவர் ரொம்ப நேரம் காரை நிறுத்தி உன்னிப்பாக பார்க்குறாரு. இவன் தாண்டா நம்ம கேரக்டர். யார் அந்த பையன்? தேடி உன்னை உதவி இயக்குனரெல்லாம் போய் தேடி வீட்டுக்கு போய் பார்த்தா எஸ்பி முத்துராமனுடைய மகன். டைரக்டர் சொல்கிறாங்க எஸ்பி முத்துராமனுடைய மகன். ரொம்ப சௌரியமாக போச்சு. அப்போது எஸ்பி முத்துராமன்ட்ட போய் கேட்குறாங்க. இல்லை நான் என் பையனை சினிமா பக்கம் வரல, அவனை நான் ஒரு பெரிய டாக்டராக போகிறேன். எல்லா அப்பாவுக்குள்ள கனவு தான். இல்லை நீங்கள் டாக்டர் ஆகுங்க, நடிகனான பிறகு அவனை டாக்டர் ஆகுங்க, இதுதான். அப்பா ஒரு சினிமா நடிகர், ஒரு டைரக்டர் கேட்குறார், இந்த கலை உலகத்தை நீங்கள் ஏன் வெறுக்கிறீங்கன்னு கேட்குறாரு. இந்த சென்டிமெண்ட்டு அதுதான் அவருக்கு டச் ஆகுது. இல்லை நான் கலை உலகத்தை வெறுக்கலை, இந்த என் பையனை கூட்டிகிட்டு போ. இதுதான் அவருக்கு முதல் படம். இதே போல் அம்பிகாவுடைய சகோதரி ராதாவுக்கு இதுதான் முதல் படம். 2 பேரும் அதே போல் முரட்டு கேரக்டர். யாருன்னா தியாகராஜன் தான் அப்பா, பொண்ணுடைய அப்பா. அப்போ இந்த கதை அம்சமே, அலைகள் ஓய்வதில்லை கதை அம்சமே ஒரு முரட்டு கேரக்டருடைய மகளை காதல் செய்யக்கூடிய ஒரு உறுதியான பையன். இதுதான் கார்த்திக். அலைகள் ஓய்வதில்லை முதல் படமே செமஹிட், முதல் படமே பயங்கர வெற்றி. இது அவரை ஒரு பிறவி நடிகனாக்கி விட்டது. அப்போது இவர் 1960 தான் பிறந்தார். படித்தது பூரா ஊட்டியில், கல்லூரி நியூ காலேஜில் படிக்கிறார். அப்போது முதல் படம் பாரதி ராஜா படம் எடுத்து, நிழல்கள் படம் எடுத்து தோல்வி. பாரதி ராஜா கடுமையான மன உளைச்சல் இருக்கிற பொழுது தான் இந்த படம் அலைகள் ஓய்வதில்லை பட்டுகிட்டு. எப்படி சோர்ந்து போய் இருந்தாரோ பாரதி ராஜா, அதை தூக்கி நிறுத்திய படம் அலைகள் ஓய்வதில்லை. இதை விட பெரிய விஷயம் என்னென்னா,
படப்பிடிப்பு நடந்து கொண்டு இருக்கிற பொழுத முத்துராமன் இறந்து போயிட்டார். சோகம்தான். அதற்கு பிறகு இந்த நடிகனுக்கு வழிகாட்ட ஆள் இல்லாமையே இந்த இளைஞன் திரைப்படத்துறையில் இத்தனை ஆண்டு காலம் நிற்க முடிகிறது என்று சொன்னால் அப்பா இருந்து வழிகாட்டுதல் பல நடிகர்களுக்கு, இங்கே சூர்யா, கார்த்திகி, இப்படி தியாகராஜா, இப்படி பல பேருக்கு, விஜய், எல்லாம் அப்பாவுடைய வழிகாட்டுதல். ஆனால் கார்த்திக்கு அப்பாவை சின்ன வயசில் இறந்து போயிட்டார். அதனால தான் நீங்கள் அவருடைய மகன் கௌதம் கார்த்திக், என்னுடைய அப்பா எனக்கு அவர் ஞாபகமே இல்லைங்கிறான். நான் பிறந்திருந்த காலத்தில் எங்கள் வீட்டுக்கு வருவதே இல்லை. வீட்டுக்கே 4 மாதத்துக்கு ஒருக்க 5 மாதத்துக்கு ஒருக்க தான் ஃபோன் பண்ணுவார். என்னையும் எங்கள் அம்மாவையும் அவர் மறந்து பல மாதம் ஆச்சுங்கிறார். அப்பா இல்லாமல் வளர்ந்த ஒரு மகன் கார்த்திகை தன்னுடைய மகன் கௌதம் கார்த்திகை அவங்க அப்பா கார்த்திகை சொல்லுகிற பொழுது எனக்கு அவர் சரியான அப்பாவாக நடந்து கொள்ளவில்லை, அவருக்கு அப்பா வழிகாட்டுதலை இல்லை, ஆனால் எனக்கு அப்பா இருந்தும் எனக்கு வழிகாட்ட ஆள் இல்லை. இதுதான் கௌதம் கார்த்திக். முத்துராம கார்த்திக், கௌதம் கார்த்திக். அதாவது கார்த்திக்குடைய பேர் முரளி கார்த்திக். முரளி கார்த்திக், முரளின்னு ஒரு நடிகர் இருந்ததுனால கார்த்திக்கிற பேரை வைக்கிறாரு டைரக்டர். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, கதாநாயகனாக நடித்து வில்லனாக உருமாறியவர் கார்த்திக். நல்லவனுக்கு நல்லவன் அப்படிங்கிற ஒரு படம், வில்லன் கேரக்டர், அதுவும் பயங்கர ஹிட்டு. அதற்கு பிறகுதான் இவர் திரை வாழ்க்கை மறுபடியும் மௌனராக ஹிட்டு, அக்கனி நட்சத்திரம் அது ஹிட்டு. பிரபுவோட 2 ஹீரோவும் நடிக்கிறார். கதாநாயகன், வில்ல, 2 கதாநாயகன், இப்படி பல விஷயம். வருடம் 16 ஒரு படம், கிழக்கு வாசல், அமரன் படம் அவருக்கு பெரிய ஹிட்டு. வெத்தலை போட்ட சோக்கில் நான் தட்டினம் பாரு, வந்தது பாரு ரத்தம், அது அந்த காலத்தில் இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை ஏற்படுத்திய படம். வில்லன், கதாநாயகன், டபுள் ஹீரோ, இப்படி அந்த பாட்டு சொந்த குரல். அவர் வெத்தலை போட்ட சூக்கில் நான் தட்டினம் பாரு, வந்தது பாரு ரத்தம், இந்த பாடல் நானே பாடணும், சொந்த குரலில் பாடணும்னு அவரே கேட்டு வாங்கி பாடிய பாடல் தான் அமரன் படத்தில். அதிலிருந்து உன்னிடத்தில் என்னை கொடுத்தான் 100வது படம். இது வரைக்கும் 140 படம் நடிச்சிருக்கார். அந்த படம் விக்ரமன் உடைய டைரக்டர். இவர் இன்னொரு பெரிய காம்பினேஷன் என்னென்னா, கவுண்டமணி இவர் சேர்ந்தா படம் பயங்கர ஹிட்டு. வில்லன், கதாநாயகன், காமெடியன். கவுண்டமணி சொல்லுவாராம், யோ நான் நடிக்கிற கேரக்டரில் ஒருவேளை நான் வரல, ஏதோ ஆக்ஷனில் செத்துக்கிட்டு போயிட்டேன்னா நீ தான் என் இடத்த ஃபுல் பண்ணுவேன். யார் சொல்லுவா? கவுண்டமணி. கார்த்திக் காம்பினேஷன் மிக அருமையான காம்பினேஷன். 1988 ராகினின்னு ஒரு ஊட்டி படுகாஸ் பெண்ணு, அதான் அவருடைய முதல் மனைவி, கௌதம் கார்த்திக்குடைய அம்மா. அந்த அம்மாவை கதாநாயகி அவர் படத்தில். இவர்கிட்ட இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, சினிமா ஷூட்டிங்கு நேரங்காலத்தில் வரமாட்டார். ஷெட்டு பூரா காத்துட்ருக்கிற பொழுது இவர் 10 மணிக்கு வரேன்னு சொல்லுவார். 8 மணிக்கே ஷெட்டு பூரா ரெடி ஆயிரும். 12 மணிக்கு தான் வருவார். இவருக்காகவே தயாரிப்பாளர்கள் புதுமுக நடிகையை அந்த படத்தில் அறிமுகப்படுத்தி இந்த நடிகைகளை பார்ப்பதற்காகவும் புதுமுக நடிகைகளோடு நடிப்பதற்காகவுமே செட்டுக்கு நேரத்தில் வருவார். இதனால் இவர் நடிக்கிற எல்லா படமே புது படம் கதாநாயகிகள் தான். இந்த கதாநாயகிகளை வைத்து தான் கார்த்திக் கதாநாயகனை இயக்க வேண்டி இருக்கிறது. இதான் இயக்குநர்கள் சொல்லுகிற லாங்குவேஜ். அப்போது ராகினியோடு
ஒரு 20 நாள் ஷூட்டிங் எங்கே ஊட்டியில். ராகினியுடைய சொந்த எஸ்டேட் அது. ராகினி படுகர் சமூகத்தை சேர்ந்தவர். யார் ஷூட்டிங் கிட்டிங்கெலாம் முடிஞ்சு வந்தாச்சு. வந்த பிறகு நீங்கள் ராகினி கர்ப்பமாக இருக்கிறது அவங்க குடும்பத்துக்கு தெரியுது. அந்த குடும்பம் வந்து திருமணம் பண்ணிக்கங்க அப்படின்னு கார்த்திகிட்ட கேட்குறாங்க. இவர் தட்டி கழிக்கிறார். சண்டை யாருன்னா ராகினியுடைய சகோதரர்களே வர்றாங்க. வந்தால் சண்டை, திருமணம் பண்ண மறுக்கிறார். 2 பேரும் பேச்சுவார்த்தைக்காக ஒரு ஹோட்டலில் சந்திக்கிறாங்க. அவருடைய சகோதரர்களும் கார்த்திக் கடத்தப்பட்டார். கடத்தி காரில் ஊட்டிக்கே கொண்டு போயிட்டானு. ஊட்டி கொண்டு போய் கற்றா சாலையிலேயே மலையிலேருந்து உரிச்சு விட்டுருவோங்கிறானு. யார்? ராகினியுடைய சகோதரர்கள். வேறு வழியே இல்லாமல் கௌதம் கார்த்திக்குடைய அம்மாவை தாலி கட்டி மனைவியாக்கி கொண்டார். இது ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் தான். இதை விட பெரிய கொடுமை என்னன்னா, ராகினியுடைய சகோதரியும் 2வது மனைவி ஆக்கி கொண்டார். இவரை பொறுத்த வரைக்கும் ராகினி கௌதம் கார்த்திக்குடைய அம்மா, ராகினியுடைய சகோதரி இவருக்கு 2வது மனைவி. இதுதான். இப்போ இவர் அக்கா தங்கச்சி 2 பேருமே திருமணம் பண்ணி கொண்டார். இன்றைக்கி நிலைமைக்கு கௌதம் கார்த்திக்கு இடையில் எந்த விதமான அப்பா மகன் உறவே இல்லை. கார்த்திகோட உடன் பிறந்தவர்கள் பூராமே அந்த முத்துராமனுடைய சொத்துக்களை பூரா அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. அந்த சொத்திலிருந்து கூட கார்த்திக்கு கௌதம் கார்த்திக், அதாவது முத்துராமனுடைய சொத்துக்கள் பேரனுக்கு ஏதாவது கொஞ்சம் கிடைக்குமானா இன்று வரை இவரும் கேட்கல, அவர்களும் கொடுக்கல. ஆக பரம்பரை சொத்து கௌதம் கார்த்திக்கு ஒரு அணா கூட இன்று வரை வந்து சேரவில்லை என்பதுதான் வேதனையான விஷயம். அதை விட ஒரு ஒரு தயாரிப்பாளர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டார். அந்த காலத்தில் பெரிய தொகை வாங்கிட்டு ஷூட்டிங்கே போகல. அந்த தயாரிப்பார் 3 முறை செட்டில் போட்டு ஆட்கள் வந்து எல்லாம் ஏற்பாடு. ஒரு முறை 2 லட்ச ரூபா செலவு, 3 முறை 6 லட்ச ரூபா செலவு. அவரால் மீண்டும் அந்த படத்தை எடுக்க முடியல, தடுமாற்றம். அயோத்திக்கு போய் வீரமணிகிட்ட பஞ்சாயத்து போகுது. வெள்ளத்துறையால் என்கவுண்டர் பண்ணப்பட்ட அயோத்திக்கு போய் வீரமணி கார்த்திக் வீட்டுக்கு போய் பேச்சுவார்த்தையில் சுமூகமாக வரல. கார்த்திகை அயோத்திக்கு போய் வீரமணி கடத்தி கொண்டு போகிறார். கடத்தி கொண்டு போய் வச்சு கடலில் கொண்டு போய் உன்னை நான் கடல்லே சிறை வைப்பேனுங்கிறாரு. அதற்கு பயந்து அந்த படத்துக்கு நடித்து கொடுக்குறாரு. இப்படி அயோத்தி குப்ப வீரமணியால் மிரட்டப்பட்டு நடிக்க வைக்கப்பட்டவர் தான் கார்த்திக். இதுக்கு நடுவில் 2006 அவருக்கு அரசியல் ஆசை வருது. ஏன்னா அயோத்தி குப்ப வீரமணி கடத்திட்டு போன பிறகு தான் தனக்கு ஒரு கட்சி வேணும்னு நினைக்கிறார். அதுக்கு பிறகு அகில இந்திய பார்வர்டு பிளாக்கில் சேர்ந்து அகில இந்திய பார்வர்டு பிளாக் சார்பாக நீங்கள் ஆதரவாக அரசியல் நிற்கிறார். தமிழ்நாடு, அதாவது சவுத்து பகுதியில். இவர் மதுரை போய் விமான நிலையத்தில் இறங்குவார். இறங்கி ரூமுக்குள்ளே போய் பூட்டினார்னா திறப்பதற்கு 24 மணி நேரம் ஆகும். சாப்பிடவே மாட்டார், தூங்கிட்டே இருப்பார். இதுதான் இவருடைய குணம். ஒருவேளை சாப்பிட்டாரா, யாரும் தட்டக்கூடாது, தட்டா சண்டைக்கு வருவார். ரூம் அதுலேருந்து இவருக்கு மாதிரி ரூமே கொடுக்கறதில்ல. இருக்காரா, போயிட்டாரா, இல்லை தான் மயங்கி கிடக்கிறாரா, இல்லை தண்ணி அடிச்சிட்டாரா, போதையில் கிடக்கிறாரா, வாந்தி எடுக்கிறாரா, இப்படி எதுவுமே தெரியாமல் ஒரு நடிகர் அறைக்குள்ள போயிட்டு 24 மணி நேரம் பூட்டிகிட்டு இருந்தான். அதனால் மதுரையில் இவருக்கு எந்த ஹோட்டலையும் கார்த்திகை ரூமே கொடுக்கறது இல்லை. இதுதான் இவருடைய அரசியல் பிரவேசம். அதற்கு பிறகு அகில இந்திய நாடாளும் மக்கள் கட்சின்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார். முதல்ல பார்வர்டு பிளாக்கில் ஆதரவாக இருக்கார். அப்புறம் இவரே ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு பிறகு பிஜேபியில் இணைகிறாரு. அதே போல் விருதுநகர் தொகுதியில் வேட்பாளராக நிற்கிறார். நின்று
வெற்றி பெற்று விடுவேன், நான் தான் அந்த விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதிங்கிறாரு. 15,000 வாக்கு வாங்குறாரு. இது அவருடைய அரசியல் என்ட்ரியில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். 2011 ஜெயலலிதாவோடு கூட்டு வைப்பதற்கு ஜெயலலிதாட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜெயலலிதாட்ட கூட்டிகிட்டு போன பிறகு ஜெயலலிதாட்ட அரசியல் பேசுகிறாரு, பேரம் பேசுகிறாரு. அந்த அம்மா விரட்டி விட்டுரு. நான் சொல்லுவதே நீங்கள் கேட்டுங்க, ஏன்கிட்ட அரசியலாம் பேசக்கூடாது ஜெயலலிதாவிட்ட. ஆனால் ஜெயலலிதாவிட்ட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், எனக்கு 5 சீட்டு வேணும். 5 சீட்டு ஜெயிக்கிற அளவுக்கு கூட ஆட்களே இல்லை, மக்கள் செல்வாக்கு இல்லை 5 சீட்டு நான் ஜெயிச்சிருவேன். ஜெயலலிதா கூட்டணி பேசுவதற்கு அழைத்து கொண்டு போய் திருப்பி அனுப்பிச்சிரு. கருணாசு, தனியரசு, இதே போல் ஒரு சீட்டு தர்றாங்க இந்த அம்மா. ஒரு சீட்டில் 5 சீட்டு எனக்கு வேணும், 5 சீட்டுக்கு 50 கோடி ரூபா செலவுக்கு வேணுங்கிறார். இதை ஜெயலலிதா ஏற்றுக்கொள்ளாமல் வெளியே அனுப்பிச்சிருது. கூட்டணி முறிந்ததா அறிவிக்கிறார். கூட்டணி எப்போயா வச்சோம்? கூட்டணி முறியிருக்கு. அதிமுகவிலிருந்து மிரட்டப்பட்டார் கார்த்திகை. அதுக்கு பிறகு அவர் இந்த கூட்டணியே கிடையாது, அரசியலே கிடையாது, அமைதியாக போயிட்டார். அப்போ 2016 திமுகவுக்கு ஆதரவு தருகிறேன் சொல்லி திமுக கூட்டணி இவருக்கு ஒரு பெரிய தொகை கொடுக்குது. 25 லட்ச ரூபா கொடுத்ததா சொல்கிறாங்க. 25 லட்ச ரூபாய்க்காக திமுக இப்போ தேர்தல் வருகிற போது இவருக்கு இப்படி ஒரு வருமானம் வரும். நான் சொன்னால் சவுத்தில் இருக்கக்கூடிய முக்குளத்தூர் சமூகம் எனக்கு ஓட்டு போடுவாங்க, இதுதான் இவருடைய டைலாக்கு. அப்படி யாரும் ஓட்டு போடுவதே இல்லை. இருந்தாலும் ஒரு 25 லட்ச ரூபா கொடுத்து தேர்தலுக்கு இவரை பயன்படுத்திக்குவாங்க. இவரால் தொடர்ந்து 10 நிமிஷம் நிற்க முடியாது, 10 நிமிஷம் பேச முடியாது. என்ன காரணம்னா தோல் அலர்ஜி. தோல் அலர்ஜி. அதை தாண்டி அவர்கிட்ட இன்னொரு நோய் இருக்குன்னா தலையில் முடியே கிடையாது, முழுக்க கொட்டி போச்சு, விக்கெல்லாம் வெளியிலே வர முடியாது. அதே போல் ஸ்கின் அலர்ஜி. 2 நாள் ஒரு 10 நிமிஷம் கூட இவரால் நின்று பேச முடியாத நிலைமைக்கு வந்துட்டார். அது 2018 மனித உரிமை காக்கும் கட்சின்னு மறுபடியும் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார். இவர் பார்வர்டு பிளாக்குக்கு பின்னாடி அகில இந்திய நாடாளும் மக்கள் கட்சி, அப்புறம் பிஜேபி கூட்டணி, திமுகவோட கூட்டணி, கடைசியாக 18 மனித உரிமை காக்கும் கட்சின்னு ஒரு கட்சி. அந்த கட்சியும் போனி ஆகலை. அதன் பிறகு 2021 ஏடிஎம்கேவோட கூட்டணி வைக்கிறார். சீட்டு கிடையாது, ஒன்லி பிரச்சாரம். தமிழ்நாடு முழுக்க அதிமுக சுற்றுப்பயணம் செய்கிற தமிழ்நாடுடைய தென்பகுதியில் கார்த்திகை 15 கூட்டம், 10 மீட்டிங். ஆனால் 1-2 கலந்துக்குவார். கலந்துட்டு ரூம்லேயே படுத்துட்டு ரூமை உள்ளே பூட்டிக்குவார். தொண்டை பூரா போய் தட்டுவான், எங்கள் தொகுதிக்கு வா, உன் தொகுதிக்கு வான்னு. இவர் எனக்கு உடம்பு சரியில்லை, நான் காலையில் வர்றேங்குவார். காலையில் என்ன பண்ணுவார், பக்கத்து ஊரில் வந்து ரூம் போட்டுக்குவார். பக்கத்து தொகுதியில் இருக்கிற பூரா, சார் எங்கள் தொகுதிக்கு ஒரு நாள் பிரச்சாரம் பண்ணுங்கன்னா அவங்ககிட்ட நாளைக்கு வரேன்னு சொல்லி அங்கேருந்து காலி பண்ணி பக்கத்து ஊருக்கு போயிடுவார். இப்படி 5 ஊரில் ரூம் போட்டு தூங்கி எந்திரிச்சு சென்னைக்கு வந்துடுவார். இதுதான் இவர் அதிமுகவுக்கோ திமுகவுக்கோ பிரச்சாரம் செய்வது. இவர் பிரச்சாரம் செய்தால் முக்குளத்தோர் வாக்கு வங்கி கிடைக்கும்னு அந்த கட்சிகள் நம்புது, திமுக அதிமுக நம்புது. ஆனால் இவர் அந்த மக்கள் மறந்து பல நாள் ஆகிப்போச்சு. இவர்கிட்ட இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, 4 ஃபிலிம்பேர் விருது வாங்கியிருக்கார், 4 மாநில விருது வாங்கியிருக்கார் இவர் நடித்த படங்களுக்காக. ஆனால் தொடர்ந்து படம் வராமல் போனதுக்கு என்ன காரணம்னா, இவரால் ஒரு படத்தை குறிப்பிட்ட, அதாவது 1 மாதம் கால் ஷீட்னா 3 மாதத்துக்கு கம்மியாக நடித்தே கொடுக்க மாட்டார். இப்போ என்னுடைய நண்பன் ஒருத்தர் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு, தீ இவன் ஒரு படம். ஜெயமுருகன் தான் அந்த படத்தினுடைய டைரக்டர், ப்ரொடியூசர், கதை வசனகர்த்தா. டி ராஜேந்திரன் மாதிரி ஆளின் நாள் ஆளுகராஜா அவர் தான். அவர் இந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுவதற்கு கடைசி கட்டம் கார்த்திகை ஒத்துழைக்க மறுக்கிறார். கார்த்திகை கடத்தி கொண்டு வந்து படம் எடுக்கிற நிலைமைக்கு வந்துட்டார். எங்கள் திருப்பூரில் கார்த்திக் மேனேஜர்கிட்ட கடுமையை பயன்படுத்தி பலப்பிரயோகம் செய்து, சரி நான் வர்றேன், 2-3-4 நாள் வர்றேன். இவர் எப்படி நடிப்பு வேலை வாங்குறதுனா, கையை ஒருத்துறது, கால் ஒருத்துறது, தலை ஒருத்துறது, மூஞ்சி மட்டும் அவரு.
கார்த்திக் காமிப்பாங்க, ஆக்ஷன் பூரா வேற ஆள். இப்படி கார்த்தி வந்தால் 2 டூப்பும் வேணும். இவரால் நடக்கக்கூட முடியாத நிலை இன்னைக்கு. வேகமாக ஓட முடியாது, காரில் ஏறி உட்கார முடியாது, மெதுவாக தான் உட்காருவார். இவர் எப்படி கதாநாயகனா வில்லனாக? இப்போ ரஜினி எப்படி இருக்கார், கமல் எப்படி இருக்கார்? ஆனால் கார்த்திகை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான, அதாவது பெரிய நல்ல டான்ஸர், நல்ல ஃபைட்டர், ஆனால் இன்றைய நிலையில் எதையுமே செய்ய முடியாத ஒரு நோயாளியை போல மாறிட்டார். இதுதான் இன்றைய கார்த்தியினுடைய நிலை, இதுதான். ஆனால் பல நடிகர்கள், எம்ஜிஆர்லாம் கடைசி வரைக்கும் நடித்து கொண்டே இருந்தார். இவரை பொறுத்த வரைக்கும் இப்போ நடமாட முடியாத ஒரு நோயாளியை வைத்து படம் எடுத்துட்டு இருக்காங்க. இதுதான் இன்னைக்கு கார்த்திகுடைய இதழ்வு. அதே போல் இவர் பீக்கில் இருந்த காலத்தில் இவரை விட ஒரு 5 வயதான நடிகை ஸ்ரீபிரியாவை லவ் பண்ணுறார். அந்த அம்மா அந்த காலத்திலே பெரிய ஹீரோயினி. ஸ்ரீபிரியாவை நீங்கள் தாலி கட்டாமலே குடும்பம் நடத்திட்டு இருக்காரு. இதுக்கு நடுவில் ராகினியுடைய சகோதரர்கள் கடத்தி கொண்டு போய் தாலியை கட்டி ராகினியை அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. அப்போது ராகினியும் கார்த்திக்கும் ஸ்டுடியோவில் இருக்காங்க. ஏன்னா ராகினி கதாநாயகியோடு நெருங்க விடாமல் எந்த படத்தில் நடித்தாலும் வாட்ச்மேன் வேலை தான் ராகினிக்கு, கார்த்திகை இல்லைன்னா நடிகை புதுமுக நடிகையோடு காணாமல் போயிடுவார். அதனால் செட்லேயே ராகினி இருந்து வாட்ச்மேன் வேலை பார்த்துட்டு இருக்கும். காலையில் ஷூட்டிங் கூப்பிட்டு வர்றது, திருப்பி ஷூட்டிங் முடிஞ்சோடனே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறது, இதுதான் ராகினியுடைய வேலை. 24 மணி நேரமும் ஒரு மெய் காப்பாளரை போல, பாடி காட்டை போல ராகினி இருக்கும். மனைவி திருமணம் பண்ணிட்டாருன்னு தெரிஞ்ச உடனேயும் ஸ்ரீபிரியா வருது, வந்து போட்டு அடிய வெளுத்து எடுத்துருச்சு. யார? ஏன்டா என்னை ஏமாற்றி விட்டு வேற ஒருத்தையும் கல்யாணம் பண்ணிட்டியா? கார்த்திகை அடி, ராகினிக்கு அடி, 2 பேருக்கு அடி உத. ஏவிஎம் செட்டை கலவரம் ஆகி போச்சு. எல்லாம் ஷூட்டிங் எல்லாம் கேன்சல் ஆகி கார்த்திக்கு முகமெல்லாம் வீக்கி கடைசியாக என்ன பண்ணிச்சுன்னா ஸ்ரீபிரியா விஷ பாட்டிலோடு போய் பாத்ரூமில் போட்டிக்கிச்சு. திரைப்பட கலைஞர்களால் ஸ்ரீபிரியா காப்பாற்றப்பட்டாள். இல்லைன்னா ஸ்ரீபிரியா அன்னைக்கு கார்த்திகால் ஏமாற்றப்பட்டால் சிலுக்கு மரணம், சோபா மரணம், ஸ்ரீபிரியா மரணம்னு செய்தி வந்திருக்கு. அன்னைக்கு ஏவி ஸ்டுடியோவில் இருக்கிற திரைப்பட ஊழியர்கள், பணியாளர்களால் அந்த உயிர் காப்பாற்றப்பட்டது. இது அப்போ ஸ்ரீபிரியா இன்றைக்கு வரைக்கும் கார்த்திக் பழி வாங்கியே தீருவேன், என் வாழ்க்கையை நாசம் பண்ண கார்த்திகை பழி வாங்காமல் விட மாட்டேன், இதுதான் ஸ்ரீபிரியாவுடைய சபதம். இப்போ ராதாவுடன் நடித்ததுனால ராதாவுக்கு கார்த்திக் மேலே ஒரு பெரிய பிரியம். அதனால தான் ராதாவுடைய 2வது மகனுக்கு கார்த்தியாயினி. கார்த்திக் மீது உள்ள பாசத்தினால் என முதல் படம் ஹிட்டு கொடுத்தது கார்த்தி தான், அலைகள் ஓய்வதில்லை. ராதான அலைகள் ஓய்வதில்லை தான். அப்போ கார்த்திக் ஞாபகார்த்தமாக கார்த்தியாயினின்னு ராதா பேர் வச்சது காரணம் தான். இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு காதல் மன்னன். ஜெமினி கணேசன், கமலஹாசன், அடுத்து கார்த்திக் தான். இந்த கார்த்திக்கு உண்மையாகவே திரைப்படத்துறையில் இவரால் சரியான வழிகாட்டுதல் படி ஒரு திரைப்பட நடிகருக்கு உண்டான சர்வ லட்சணத்தோடு இருந்தால் இவரும் ஒரு சூப்பர் ஸ்டார். கமலஹாசன் போல, ரஜினியை போல, விஜயகாந்தை போல அந்த காலத்தில் இவருக்குன்னு ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் இருந்தது. பெண்கள் ரசிகர் கூட்டம், ஆண்கள் ரசிகர் கூட்டம், இப்படி ஒரு பெரிய மாஸ் இருந்தது. ஆனால் நேரம், அதாவது சினிமாவில் நேரம் காலம் தான் முக்கியம். 6 மணிக்கு ஷூட்டிங்னா 5:55 ஸ்பாட்டில் இருப்பார் சிவாஜி, 5:55க்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருப்பார் எம்ஜிஆர். 2 பேரும் சினிமாவை நேசித்தார்கள். அதனால் ரசிகர்கள் அவர்கள் நேசித்தார்கள். இவர் காலையில் 6 மணிக்கு ஷூட்டிங்னா ராத்திரி 6 மணிக்கு தான் வருவார். அதனால் கார்த்திக் என்ற ஒரு நல்ல கலைஞன். கார்த்திக்குடைய அப்பா நவரச நாயகன். எம்ஜிஆர் ரொம்ப விரும்பி பழகிற நண்பர்களில் ஒருத்தர். எம்ஜிஆர் சொல்லுவாராம், என்னுடைய நண்பன் முத்துராமன்
தன்னுடைய கலையுலக வாரிசை அறிமுகப்படுத்துகிறான். முதல் படத்திலே அவன் முத்துராம பையன் நிரூபிச்சிட்டான். யார் சொல்றது? எம்ஜிஆர். இப்படி எம்ஜிஆரால் பாராட்டப்பட்டு சிவாஜியால் பாராட்டப்பட்ட நவரச நாயகனுடைய மகன் கார்த்திக்கு இன்னைக்கு திரை உலகத்தில் வெறுக்கப்படுகிற மனிதனாக மாறிவிட்டார். என்ன காரணம்னா, அதாவது கௌதம் கார்த்திகை மணிரத்னம் தான் கடல் ஒரு படத்தில் ரிலீஸ் பண்ணுறாரு. அந்த கடலில் ராதா மகளை அறிமுகப்படுத்துகிறார். ராதா மக, கார்த்திக் மகன். அதான் அந்த அந்த படம் கடல். என்ன காரணம்னா, அலைகள் ஓய்வதில்லை. அந்த படம் ராதாவுக்கும் பெரிய ஹிட்டு, கார்த்திக்கும் பெரிய ஹிட். அதே போல் ஒரு காம்பினேஷன் தான் இந்த கடல் படம். அதுக்கு பிறகு இன்னைக்கு 140 படங்களில் நடித்து முடிச்சிருக்கார். 140 படங்களில் நடித்து முடிச்சிருந்தாலுமே இன்னும் இவரால் ஒரு மிகப்பெரிய திரைப்பட உலகத்தில் மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு வந்திருக்க முடியும். ஆனால் அவரே அதை கெடுத்து கொண்டார். ஏன்னா ஒரே விஷயம், நேரத்துக்கு வருவதில்லை. சினிமாவில் நேரத்துக்கு வந்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும். அதனால் காலத்தை இவர் மதிப்பதில்லை, காலம் இவரை மதிப்பதில்லை. இன்னைக்கு எங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிக்கோங்க. இதே போன்ற வீடியோ கொஞ்சம் தொடர்ந்து பார்க்க பிகைன் சினிமா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.